நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மருத்துவ சம்மந்தமான குறிப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு வருகிறதான பெரும்பாடுனா இரத்தப்போக்கு, இரத்தமாகவே கொட்டிக்கிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு 10 நாள் 15 நாள் மாதக்கணக்காக கூட போயிட்டுருக்கும். அதேமாரி போகிறவங்களுக்கு உடம்பே உடம்புலாம் சத்து போன மாதிரி தானே. அதனால் இந்த பெரும்பாட்டுக்கான ஒரு மருத்துவ சம்மந்தமான குறிப்பை பற்றி பார்க்குறோம். பெரும்பாடுனா இரத்தப்போக்குன்னு சொல்கிறது இதுக்குள்ளதான ஒரு மருத்துவ குறிப்பு. ஆதாம், கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த 3 பொருள் தான். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். அடுத்தது இன்னொரு பொருள் என்னென்னா படிகாரம். நீங்கள் படிகாரத்தை வாங்கி அப்படியே பயன்படுத்த முடியாது. படிகாரத்தில் வாங்கிட்டு அதை சுத்திகரிக்கணும், பொரிக்கணும். முதலாவது ஒரு வானலை எடுத்துக்கங்க. அது மேலே ஒரு 200 கிராம் படிகாரத்தை 200 கிராம் 100 கிராம் சரித்தாலும் 50 கிராம்னு சரி தான். படிகாரத்தை அதில் போடுங்க. நல்லா சிறு தீயாக ஏற்றிக்கிட்டே வாங்க. அதை காட்ட என்ன பண்ணணும், அதில் இப்படி கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பொரிக்கும். அப்பளம் பொரிக்கிற மாரி நல்லா உப்பும் அந்த படிகாரம். அவள் தான் சுத்தி முறைங்கிறது. படிகாரத்தை வாங்கினதுமே அப்படியே பயன்படுத்தக்கூடாது. நல்ல வானலில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்பளம் மேலே போகும். அதில் இருக்கதான எண்ணெய் பசெல்லாம் போகணும். பெரட்டி விட்டு அப்படியே தீயை குட்டிகிட்டே வாங்க. படிகாரத்தை அதேமாதிரி சுத்திகரித்த மாதிரி தான் படிகாரத்தை பயன்படுத்தணும். டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு பயன்படுத்தக்கூடாது. சுத்தி முறை எப்படின்னா கேட்டுக்குங்க. படிகாரத்தை வாங்கிட்டு ஒரு வானலை போடுறீங்க. தீயை சிறு தீயாக வச்சு போதுமான அளவு தீயை கொடுத்து என்ன பண்ணுங்க, அப்படியே உப்பிக்கிட்டே வரும். இப்படி பெரட்டிட்டு போவாங்க. நல்லா உப்பி அதில் இருக்கிறதான எண்ணெய்த்தன்மையெல்லாம் போகணும். அது மாறின பிறகு என்ன பண்ணுங்க, நல்லா அப்போ நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு 3 சேர்த்துக்க வேண்டியதான். நான் சொன்ன பொருளை 3 சேர்த்து கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் பொரித்து இதெல்லாம் சமமாக கூட்டி நெய்யுடன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பெரும்பாடு, வெட்டைச்சூடு, வெள்ளை எல்லாமே சரியாகும். ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை தான், எல்லாமே செய்யக்கூடியது தான். படிகாரத்தை மட்டும் சுத்திகரிச்சிக்கணும். நீங்கள் சுத்திகரிக்கிறதை பற்றி யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வரும். எப்படி சுத்திகரிக்கும் முறையை சொல்லுவாங்க. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதுதான் அதனுடைய கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் பொரித்த அதான் படிகாரம். இது 3 சேர்த்து பயனடைங்க. தேவையான அளவுக்கு தான், கொஞ்சமாக சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட ஒரு 5 கிராம் அந்த அளவுக்கு சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய மாதவிலக்கு பெரும்பாடெல்லாம் சரியாகும்.